வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மினி பேஸ்கட் மேக்கிங், குட்டியாக சின்ன ஒயர் கூட எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது வந்து சாண்டல் கலர் ஒயரில் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்து 2 ஃபீட்டு 2 அடியில் 5 ஒயர் கட் பண்ணிக்கணும். சாண்டல் கலரில் கட் பண்ணிவிட்டு இந்த பேஸ் வந்து நான் போட்டிருக்கேன். வந்து இது ஃபுல்லாக இந்த மினி பேஸ்கட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 5 ஒயர் கட் பண்ணி அது ஃபோல்டு பண்ணி ரன்னிங் ஒயரு அந்த ஃபோல்டு பண்ண இடத்துலேருந்து மெஷர் பண்ணி ஃபோல்டு பண்ணி அட்டாச் பண்ணி ஃபஸ்ட் லைன் போட்டு இப்போ 5 லைன் போட்டுட்டு முடிச்சிட்டேன். பேஸ் வந்து 2 லைன்லையும் போட்டுக்கலாம், 3 லைனு 4 லைன் 5 லைன் நம்மளுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போட்டுக்கலாம். நான் வந்து 5 லைன்ஸ் போட்டிருக்கேன் இந்த மினி பேஸ்கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு அந்த ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க எப்படி வந்துட்டு ஃபஸ்ட் நாட் போட்டு 4-5 லைன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் 5 லைன்ஸ் போட்டுட்டேன். இப்போ எல்லா சைடும் ஒயர் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன் வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து நார்மல் ஸ்கொயர் நாட்டு தான். இந்த குட்டி பேஸ்கட் வந்து குழந்தைங்க கூட பண்ணலாம். வீட்டில் வந்து ஃப்ரீ டைமில் செல்ஃபோன் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கூட வந்து போடலாம். இந்த மினி பேஸ்கட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், மினியேச்சர் ஐட்டம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டால் மேக்கிங் பண்ணி அந்த டால் ஹேண்டில் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மினி திங்ஸ் போட்டு வந்து ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஃப்ளார் பேஸ்கட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இப்போ வந்து அடுத்த லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து கார்னர் டேர்ன் பண்ணுறது பார்க்கலாம். இதில் இப்போ வந்து ஒரு லைன் போட்டு ஒரு கார்னர் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் கார்னர் பாருங்கள் முடிச்சுட்டு அந்த லைனோட எண்டில் இருக்கிற அடுத்த ஒயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அப்படி பண்ணுறப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த ஒயரில் வந்துட்டு நாட் போடுறப்போ அந்த டேர்னிங் வந்து அந்த இடத்துல 3 நாட் இருக்கும், கீழே 2 மேலே 1. அப்போ டேர்னிங் வந்து கரெக்டாக வந்துடும். ஸ்லோவாக டைட் பண்ணி லூஸ் இல்லாமல் போட்டோன்னா அந்த நாட் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து கார்னர் டேர்ன் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ செகண்ட் கார்னரும் டேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்டு. ஒவ்வொரு நாட்டும் போட்டுட்டு இது பேஸுங்கிறதுனால எல்லா ஒயரையுமே ஒரு டைம் ஒன்ஸ் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த லைன் போடணும். போடுறதுக்கு முன்னாடியே எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிச்சிடணும். போடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் டைட் பண்ணி விட்டு ஸ்லோவாக நாட்டை வந்து டைட் பண்ணுறப்போ நாட்டை வந்து கரெக்டாக வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டோன்னா ஒயர் வந்து பரண்டுக்கும். அப்போ திருப்பி அந்த நாட்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் போடுற மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இருந்தே போடுறப்ப வந்து ஸ்லோவாக டைட் பண்ணி கொண்டு வந்து அப்புறமா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோன்னா அந்த நாட்டு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இது குட்டி கூடனால கொஞ்சம் போடுறது கொஞ்சம் இதாக இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு சீக்கிரமாக போட்டுடலாம். இது மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸில் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறமா இந்த மினி பேஸ்கட் வந்து
நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ரிட்டன் கிஃப்டாகவும் இதை கொடுக்கலாம். அடிக்கடி ஒயர் பிறண்டுக்கும், ப்ளஸ் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் ரோலோடு இருக்கு இல்லையா, அந்த ஒயர்லையும் நிறைய டைம் சிக்கு விழுகும். அதை வந்து நம்ம இந்த ரப்பர் பேண்ட் போட்டு இல்லை ஸ்கேலில் சுற்றி வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் நல்லா டைட்டாக பண்ணி வச்சுக்கணும். அதை தூக்கி பிடிக்கிறப்போ வந்து அந்த சிக்கல்லாம் வந்துட்டு அதுவே தானாக ரோல் ஆகி அதை ரிமூவ் ஆகிக்கும். ஸோ அதை வந்து அடிக்கடி அந்த ரோலோடு இருக்கிற ஒயரை தூக்கி பிடிச்சி அந்த சிக்கல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விடணும் ஒவ்வொரு டைமும். இப்போ இந்த லைன் போட்டுட்டு இப்போ அடுத்த கார்னரு அதுவும் டர்ன் பண்ணுறோம். இந்த கார்னரும் டர்ன் பண்ணியாச்சு. இந்த லைன் போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், எல்லா வயரையும் ஒன்ஸ் டைட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அடுத்த நட் போடணும். சின்ன அடிங்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஹைட்டு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு அடி வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன கூடைங்கிறதுனால சீக்கிரமே போட்டுடலாம். நம்மளோட லேசர் டைமை வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் கூட இந்த மாதிரிலாம் போட்டோன்னா நமக்கும் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதே டைமில் நம்ம இந்த நம்மளோட லேசர் டைமை யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பழகிக்கலாம். நான் போட்டிருக்கிறத யூஸ் பண்ணி நீங்களும் பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சின்ன கூடை பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ போட்டாச்சு ஒரு லைனு. இப்போ அடுத்த லைன் போட்டுட்ருக்கேன். ஸ்லோவாக தான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மினி பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன பேஸ்கெட் போட்டு நீங்கள் பழகிறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பெரிய சைஸில் நம்ம இதில் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பெரிய சைஸ் கூட ட்ரை பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு இதில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதில் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். பிகினர்ஸ் இந்த மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா பெரிய கூட ட்ரை பண்ணலாம். இப்போ 2 லைனு முடிய போகுது. மேல் பார்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சின்ன அடிங்கிறதுனால தூக்கி பிடிச்சி தான் போட்டுட்ருக்குறேன் இப்போது. இது மினி சைஸுங்கிறதுனால பேஸு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ அப்பர் பார்ட்லேயும் 2 லைன் போட்டுட்டோம்.
இது நார்மல் நாட்டு தான், பட் அப்பப்போ லூஸ் ஆகிக்கும், அதனால் நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ 2வது லைனும் முடிய போகுது. வந்து கீழே பேஸ் வந்து 5 லைன்ஸ் தான் போட்டிருக்கேன், அதனால் மேலேயும் வந்து ஹைட்டும் 5 லைன்ஸ் போதும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா லைன் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம், பட் நான் அந்தளவுக்கு தான் ஒயர் எடுத்துருக்கிறதுனால இப்போ பாருங்கள் 5 லைன் போட்டிருக்கேன். அதனால் மேலேயும் வந்துட்டு 5 லைன் இருக்கிற மாதிரி போடலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது லைன் முடிய போகுது. இனி 3 லைன் போட்டோம்னா இதோட ஹைட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கைப்பிடி போட வேண்டியதான். இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்ஸ் வந்து எல்லா ஒயரையும் டைட் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் 4 கார்னரும் இந்த மாதிரி 3 நாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 கார்னரும் என்ன மாதிரி இருக்குன்ட்டு இப்போ 3rd லைன் போட்டுட்ருக்கோம். அப்படியே சுற்றி சுற்றி ஒவ்வொரு லைனும் வரும். ஜஸ்ட்டு சுற்றி காட்டுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் 3 லைன் போடணும். இப்போ நான் போட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்துட்டு உள் சைடு அந்த கூடையை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு வெளிப்பக்கம் இப்போ தெரியுதா, வெளிப்பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக சொருகிட்டு அடி லைன் வரைக்கும் சொருகிற வேண்டியதான். இது சின்ன கூடங்கிறதுனால டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சொருகிக்கலாம். ஏன்னா உள்பக்கம் வந்து கைவிட்டு சொருக முடியாது. எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை வந்து இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கூடையை வந்து திருப்பி டர்ன் பண்ணிக்கணும். எல்லா ஒயரும் உள்ளே டைட் பண்ணிவிட்டு கூடையை வந்து மறுபடியும் டர்ன் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்ட்டு. இது என்ன கலரில் வேணாலும் நமக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அப்படியே கூட வச்சுக்கலாம். கைப்பிடி போட்டும் மினியேச்சர் கூட மாதிரியும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு இந்த கூடை குட்டியாக. பாருங்கள் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 2 லைன் கைப்பிடி தான், 2 லைன் கைப்பிடி. இது குட்டி கைப்பிடி வச்சுருக்கேன் அதே கலர்லேயே. கைப்பிடி போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு சைடு 2 சைடும் கரெக்டான சைடில் வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்க வேண்டியது. நான் வந்து 2nd லைனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 சைடும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு குட்டியாக. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பெரிய பேஸ்கெட்டு, லஞ்ச் பேஸ்கெட்டு மேக்கிங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பாருங்க எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குன்ட்டு. இதை வந்து ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம், குட்டி குட்டி டாய்ஸ்லாம் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு சாக்லேட் போட்டு கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் யூஸ் தான் நம்மளோட விருப்பம்தான்.
இந்த மாதிரி கலர் கலராக கூட பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ், எத்தனை கலர், மல்டி கலர், எத்தனை கலர் வேணுமோ பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் குட்டியாக இப்போ ஹேண்டில் போட்டதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச கலரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் குட்டியாக இருக்கா 5 லைன்ஸில், பேஸும் 5 லைனு, ஹைட்டும் 5 லைனு. அதுக்கு ஒரு குட்டியாக 2 வயரும் யூஸ் பண்ணி சின்னதாக சேம் கலர்லேயே ஒரு கைப்பிடி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ நாட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு, அழகாக குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்மளோட டைமை யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.